அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். காந்திமதி. காந்திமதின்னு சொல்லும்போது அம்பாள் தனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றாள். அதனால காந்திமதி அப்படிங்கிறோம். க்ஷோபினி அப்படிங்கிறோம். அதாவது எப்பொழுதுமே அம்பாள் அதீத உற்சாகத்தோடு இருக்கக்கூடியவள். அதனால ஷோபினி அப்படிங்கிறோம். சூஷ்ம ரூபினி, அதாவது சூஷ்ம வடிவமாக இருக்கிறதுனால சூஷ்ம ரூபினி அப்படின்னு சொல்றோம். வஜ்ரேஸ்வரி, அதாவது அம்பாளோட அந்த ஜாலந்தர பீடத்துல நிரம்பி இருக்கக்கூடிய அந்த வைர வைடூரியங்களை ஆண்டு கொண்டிருக்கின்றாள். அதனால வஜ்ரேஸ்வரி அப்படிங்கிறோம். வாமதேவி, அதாவது வாமதேவரோட மனைவி, அதனால வாமதேவி அப்படிங்கிறோம். வாமதேவி வயோவஸ்தா விவர்ஜிதா, அதாவது எப்பொழுதுமே அம்பாளுக்கு வயது அப்படிங்கறதே ஆகிறது கிடையாது, இளமையோடு எப்பொழுதும் இருக்கக்கூடியவள். அதனால வயோவஸ்தா விவர்ஜிதா அப்படிங்கிறோம். சித்தேஸ்வரி அப்படிங்கிறோம். சித்தர்களுக்கெல்லாம் அம்பாள் கடவுளாக இருக்கனால சித்தேஸ்வரி அப்படிங்கிறோம். சித்த வித்யா அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த பஞ்சதாச மந்திரத்தின் வடிவமாக இருக்கக்கூடியவள். சித்த வித்யாங்கிறது அந்த பஞ்சதாச மந்திரம், அந்த மந்திரத்தின் வடிவமாக அம்பாள் இருக்கனால சித்த வித்யா அப்படிங்கிறோம். சித்த மாதா, சித்தர்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவள், அதனால சித்த மாதா அப்படிங்கிறோம். யசஸ்வினி அப்படிங்கிறோம். எப்பொழுதும் கீர்த்தி உடையவள், அதனால யசஸ்வினி அப்படின்னு சொல்றோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.